தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். மும்பையில் வீடு புகுந்து பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. எங்காவது சிசிடிவி உள்ளதா என்று செக் செய்து கொண்டே படியில் கீழே இறங்கும் இவன்தான் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானை கத்தியால் குத்தியவன் என தெரிவித்துள்ளது மும்பை போலீஸ். சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பாலிவுட்டையே பரபரக்கச் செய்திருக்கிறது. பாதுகாப்பு நிறைந்த பாந்திரா அடுக்குமாடி குடியிருப்பிலேயா இப்படி என்று பலரையும் மிரட்சியடைய செய்துள்ளது. சைஃப் அலி கானின் சத்குரு ஷரண் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கும் மும்பை பாந்திரா மேற்கு பகுதியில்தான் பாலிவுட் பிரபலங்கள் ஷாருக் கான், ரேகா, அமீர் கான், சல்மான் கான் வீடுகளும் உள்ளன. இந்த குடியிருப்பில் 12வது மாடியில் உள்ள சைஃப் அலி கான் வீட்டிற்கு சென்ற கொள்ளையன் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டுள்ளான். நள்ளிரவு 2 மணி அளவில் சைஃப் அலி கான் குழந்தை தூங்கிய அறைக்கு கொள்ளையன் வந்ததாகவும் தன்னிடம் கத்தியை காட்டி ரூபாய் 1 கோடியை கொடு என்று மிரட்டியதாகவும் பணிப்பெண் எலியாமா பிலிப் போலீசில் தெரிவித்துள்ளார். கொள்ளையனை தடுக்க முயன்றபோது அவன் தன்னை தாக்கியதாகவும் அப்போது மற்றொரு பணிப்பெண் ஜானுவும் போராடியதாகவும் தங்கள் சத்தம் கேட்டு அறைக்கு சைஃப் அலி கான் வந்ததாகவும் எலியாமா பிலிப் தெரிவித்துள்ளார். கொள்ளையன் கத்தி வைத்திருந்த போது குடும்பத்தை காக்க கையில் ஆயுதம் எதுவும் இல்லாது அவனுடன் சண்டையிட்டுள்ளார் சைஃப் அலி கான். கொள்ளையன் சரமாரியாக கத்தியால் குத்த சைஃப் அலி கான் கழுத்து, முதுகு தண்டு, மணிக்கட்டு என 6 இடங்களில் கத்தி குத்து விழுந்துள்ளது. சத்தம் கேட்டு கூடுதல் பணியாளர்கள் வர வேகமாக ஓட்டம் பிடித்துள்ளான் கொள்ளையன். அப்படி இறங்கிய போது நள்ளிரவு 2:33 மணியளவில் 6வது மாடியில் இருந்த சிசிடிவி காட்சியில் மட்டுமே கொள்ளையன் சிக்கினான் என்று தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே சைஃப் அலி கான் மகன் இப்ராஹிம் அலி கானுக்கு தகவல் தெரிந்ததும் தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளார். ரத்தம் சிந்திய நிலையில் போராடிய சைஃப் அலி கானை ஆட்டோவில் ஏற்றிக்கொண்டு லீலாவதி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சைஃப் அலி கானின் ஆட்டோமேட்டிக் காரை எடுப்பதற்கு டிரைவர் இல்லாத வேளையில் தொடர்ந்து தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க இப்ராஹிம் தந்தையை ஆட்டோவில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் சைஃப் அலி கானுக்கு முதுகு தண்டுவடம் பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து கத்தியை மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். இதனையடுத்து ஆபத்தில் இருந்து மீண்டுவிட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடத்தில் அவசர காலத்தில் வெளியேறும் வாயில் வழியாக கொள்ளையன் மாடிக்கு சென்றது தெரிய வந்துள்ளது. நீண்ட நேரமாக கொள்ளையன் சைஃப் அலி கான் வீட்டில் பதுங்கி இருந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் கொள்ளையன் பாதுகாவலர் கண்காணிப்பு சிசிடிவி காட்சிகளை தாண்டி 12வது மாடிக்கு சென்றது எப்படி? உள்ளே இருந்த யாராவது கொள்ளையனுக்கு உதவினார்களா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளன. இதே கேள்வியோடு பல கோணங்களில் விசாரிக்கும் மும்பை போலீஸ் 20 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையனை தேடி வருகிறது. பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் பூபேஷ் பாகல், மும்பை போன்ற நகரத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்று விமர்சித்துள்ளார். ஒரு பெரிய நடிகரின் குடியிருப்புக்குள்ளேயே புகுந்து அவரை தாக்க முடியும் என்றால் யாருக்கும் பாதுகாப்பில்லை என்பதையே இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேபோல பாபா சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.